கண்ம மாயையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் என்று அடியனுக்கு தோணுகிறது. எனவே முதல்ல மாயை, அப்புறம் கண்மம். இதுவும் எங்க இருக்கு? 20 இருக்கு. மாயைக்கு 7 சொல்றாரு. என்னென்ன 7? அஜ்ஞானம், பொய், அயர்வே, மோகம், பைசாசூனியம், மாச்சரியம், பயம் ஆய 7 குணனும் மாயைக்கு அருளினை. இவ்வளவுதாங்க மாயை. சரி, அது என்னன்னு பாத்துடலாமா? அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா நிலையான பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பது பற்றிய அறிவு இல்லாமை. அஜ்ஞானம்ங்கிறதுக்கு அறியாமைன்னு அர்த்தம். அறியாமை. அறியாமைன்னா என்ன? அறிவு இல்லைன்னு அர்த்தம். என்ன அறிவு இல்லை? எது நிலையானது எது நிலையற்றதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய, பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. அதுதான் இந்த அஜ்ஞானம் என்று சொல்லப்படுவது. இத நம்ம வடமொழியில விவேகம், அதாவது அஜ்ஞானத்தை இல்லை, இந்த பிரிச்சு பார்க்கிற அந்த அறிவுக்கு விவேகம் என்று பெயர். விவேகம்ன்ற சொல்லுக்கே என்ன பொருள்னா, எது நிலையானது எது நிலையற்றதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு, ஞானம் தான் விவேகம். இந்த விவேகம் ஒருவரிடம் இருந்து விட்டால் அவர் ஆனந்தமாய் இருப்பார். இந்த பொருள் படும்படியாகத்தான் நரேந்திரன், யார் நரேந்திரன் ஞாபகம் இருக்கா? யாரு? பரமஹம்சர்கிட்ட போனாரே ஒருத்தர், அவருதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட. அந்த சீடரோட பேரு நரேந்திரன். அந்த நரேந்திரனிடம் இந்த விவேகம் இருப்பதை ராமகிருஷ்ணர் உணர்ந்ததால் அந்த நரேந்திரனுக்கு என்ன நாம தீட்சை என்ன கொடுத்தாருன்னா விவேகானந்தன். விவேகானந்தன்னா விவேகம் ஆனந்தன். இந்த விவேகம் அவன் உடையவனாய் இருக்கிறான், எனவே அவன் ஆனந்தனாய் இருக்கிறான் என்று விவேகானந்தன் என்று அவருக்கு பெயர் சூட்டினார். என்ன சொல்ல வரோம்னா, இந்த எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? நித்திய அநித்திய விவேகம் என்று சொல்லுவார்கள். அதுதான் இந்த அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் என்கிட்ட இருக்கு. யாரால? மாயையால. புரியுதுங்களா? மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. இப்போ இந்த நிலையானது நிலையற்றதுங்கிற அந்த பகுத்தறியக்கூடிய தன்மை, அந்த அறிவு என்கிட்ட இல்லைன்னா நிலையற்றதை நிலையானதாக நினைத்துக் கொள்வேன். இப்ப புரியுதுங்களா? நான் யாருன்னு கேட்டா இன்னைக்கும் என்ன சொல்றேன்? இப்படி கையை காமிச்சு, எதை? இந்த உடம்ப கையை காமிச்சு இதுதான் நான் சொல்றோம். ஏங்க நீங்க அப்ப நிலையற்றவரா? உடல் நிலையற்றது தானே. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடல் அழிஞ்சு போகும் தானே. அப்ப இது நான் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆன்மா, உயிர், அதுவும் அழியக்கூடிய பொருளா? புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ என்னால என்ன பண்ண முடியல? எது நிலையானது எது நிலையற்றது என்று என்னால் பகுத்து பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அது மாயையினுடைய காரியம், அது அஜ்ஞானம். அடுத்து பொய். பொய் என்றால் உண்மை இல்லாதது சொன்னா அது பொய். அப்புறம் அயர்வு. அயர்வுனா என்ன? ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை மறந்து அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன், அதான் அயர்வு. மோகம். மோகம்னா இழிவான பொருட்கள்ல விருப்பம் கொள்ளுதல். ஐயா இது ஏற்கனவே அங்கேயும் சொன்னீங்களே. ஆமா, இது மாயையும் அதே தன்மை உடையது. பைசா சூனியம், கருமையா இருத்தல். கருமையா இருத்தல்னா எனக்கு செல்வம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, ஆனாலும் கருமி. கருமின்னா யாருக்கும் எந்த உதவியும் செய்யாம இருக்கிறது. அப்படி இருந்தா அதுக்கு பேர் பைசா சூன்யம். அடுத்து மாச்சரியம். ஆச்சரியம்னா பொறாமைன்னு அர்த்தம், மற்றவங்கிட்ட பொறாமைப்படுறது. அடுத்து பயம். பயம்னா எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். அப்படி பயப்படாம இருந்தாலும் அது பயம்தான். தேவையில்லாததுக்கு பயந்தாலும் அதுவும் பயம்தான். இப்படியாக